பொதுவாக தேர்தல் வரும்பொழுதுதான் மக்களை பார்த்து வருவாங்க. வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் நன்றி வருவாங்க. ஆனால் நானாகவே அரசியல் இருந்த காரணத்தினால் இந்த ஆலங்குளம் பகுதி மக்களுக்கு இந்த நல்ல படத்தினுடைய கருத்து மக்களுக்கு போய் சேரணும் குறைச்ச அந்த முதலாளிக்கு அவர் முதலாளி தம்பி புகழக்கூடிய தம்பி மூன் சக்கரவர்த்திக்கு அந்த குடும்பத்திற்கு செய்ய நன்றி கலந்தான் நான் வாக்கு செய்திருப்பேன். வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் 2010 2006 10 வரைக்கும் ராத்திரி பார்க்காம ஒரு 5000 மேடையை பேசியிருப்பேன். அந்த மிகப்பெரிய விபத்துக்கு பிறகு பண்ண முடியல. கால் பிராக்சரு, கை பிராக்சரு, ஐ பிராக்சரு. என்னை கவனிக்க ஆளே இல்லை, ஏன் கேட்க ஆள் இல்லை. நானாகவே வந்தேன். புரட்சித்துறை அம்மாவை பார்த்து நன்றி சொல்வது எவ்வளவு கேட்டது இல்லை. கடைசியில் அம்மாவை நான் பார்த்தது பணமாகத்தான் பார்த்தேன். என் மனம் ரொம்ப வருந்தியது. இவ்வளவு இயக்கத்துக்கு பாடுபட்டு இன்னுமே கிடையாது. கெட்டுப்பாருங்க நீங்க என்ன சொல்லுங்க. ராமராஜன் என்ற ஒரு கேரக்டர் 88 இருந்து அரசியல் வந்தேன். 38 வருஷம் பண்றேன். தமிழ்நாட்டில் நான் போகாத ஊர்ல கால் வைக்காத தெரு கிடையாது என்பதை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஏன் தெரியுமா? இந்த மக்களை சந்தித்து இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும், தலைவர் போல பரப்ப வேண்டும், அம்மா போல பரப்ப வேண்டியது உண்மை. அதுதானே வீணை சொல்லக்கூடாது. ஏதோ கிளாஸுக்கு அடி போயிட்டான், கிளாஸுக்கு போயிட்டான், அப்படி இல்லை. நான் நினைச்சிருந்தா எம்பிஆருக்கு முன்னாலேயே 10 கோடி ரூபாய் கூப்பிட்டாங்க திமுகவுக்கு. நான் போகல, வரமாட்டேன். அவ்வளவு யார் எம்பியா இருக்கும்போது வாஜ்பாய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது வாஜ்பாய்க்கு 2 ஓட்டு தேவை. அத 1 ஓட்டு நீ 12 கோடி வாங்கிக்க. வட மாநிலத்தோட கவர்னர் ஆக்கிரமத்தை பேசலாம். போயா போ. 12 கோடியா? 12 கோடி. என் புரட்சித்துறை அம்மாவுக்கு ஒரு துணி கூட துரோகம் பண்ண மாட்டேன்னு அதை பணத்தை வாங்கல. அவ்வளவு ஏங்க இப்ப சொல்றேன். என்னுடைய நண்பர் நெருங்கிய நண்பர் திமுக தான், பரவாயில்ல. அவர் என்னுடைய நிலைமையை பார்த்து இப்ப கூட வா, உனக்கு எத்தனை கோடி வேணும், நான் திமுக சேர்த்துவேன். இல்ல, என் உயிர் உள்ள வரை என் தலைவன் புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி அம்மாவுக்கும் இடம் மாற மாட்டேன், இடம் மாற மாட்டேன். என் நெஞ்சில் இன்னும் தெய்வமா பூஜிப்பேன். அதை நான் சொல்ல கடமைப்படுகின்றேன். கிளப்பாவூர்ல ஆலங்குளம்ல எவ்வளவு அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத 2 தொகுதி. ஒன்னு திருச்செந்தூர் தொகுதி, என் எம்பிஐக்கே வாக்காளர். அந்த திருச்செந்தூர் தொகுதி மக்களை மறக்க மாட்டேன். அதுபோல என் சாமானிய திரைப்படம் மிகப்பெரிய விபத்துக்கு படம் ஆக்ஷன் ஆகி ஒரு சாதாரண படமாக அந்த சாமானிய படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஆலங்குளம் தொகுதியும் மறக்க மாட்டேன். அதனாலதான் தம்பி இது அவங்களுக்கு நான் ஓட்டு கிடைக்கும். இவங்க சில பேர் நினைக்கலாம் அதுக்காக கிடையவே கிடையாது. பேசுறது உண்மை. எனக்கு நிலைமை இன்னைக்கு 10 கோடிங்கிறது பெரிய விஷயம். 100 கோடி மாதிரி நான் சம்பாதிச்ச சேர்த்து எனக்கு 500 1000 கோடி இருக்கு இல்ல. அதை செஞ்சு பார்க்கணும். காசுக்காகவோ இதுக்காகவோ என் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி படத்துல நான் எப்படி நடிச்சிருந்தாலும் என்னால சம்பாதிக்க முடியும். இப்போ ஒரு பாட்டு கூப்பிடுறான் 1 கோடி தரம்ன்றான், ஒரு வில்லனை கூப்பிடுறான் 5 கோடி தரம்ன்றான். ஓ நோ நோ நோ. என் தலைவன் புரட்சி தலைவர் நடிச்சா ஹீரோ தான் நடிப்பேன், இல்லைன்னா நடிப்ப வேண்டாம்ன்ற. வேண்டாம்யா. என் தலைவர் புரட்சி தலைவலி சினிமாவில் மட்டும் வாழ்க்கையில பண்புத்தலையா, வாழ்க்கையிலும் பின்பற்றல. யாருக்கும் கையேந்தாம, யாருக்கும் துரோகம் பண்ணாம, யாரையும் மறக்காம, நன்றி மறவாமல் இந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் செய்வதற்கு மட்டும்தான் நான் வாக்கு செய்வேன். தம்பி எந்த மக்கள் இல்ல, பணக்கார மக்களுக்கு உதவி பண்ண வேணும்யா. நடுத்தர மக்கள், வறுமை கொடுக்கிற மக்கள், பாமர மக்கள், விவசாயிகளுக்கு நம்ம உதவி பண்ணணும். அந்த உதவி யார் செஞ்சாலும் வரவேற்கும். அந்த வகையில் நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு 100% உண்மையாக உழைப்பார். உங்க காசை 1 காசு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.